பிக் பாஸ் சீசன் 9 ஸோ வீக்கெண்ட் எபிசோட் சாட்டர்டே. ஆக்சுவலாக நம்ம இந்த வாரம் ஃபுல்லாகவே எதிர்பார்த்த மாதிரி விஜய் சேதுபதி எதாவது ஒரு தீச்சு விடுவார் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னென்னா ஸ்டார்டிங்கே அடிச்சு விட்டார். இந்த வாரம் நீங்கள் ஆடினது கேவலமாக இருந்தது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இதில் எக்ஸாம்பிளோட ஒரு பாவக்காய் ஜூஸ் எல்லாருக்கும் கொடுத்து அதை குடிக்க சொல்லி என்ன சொன்னார்னா, இது எப்படி இருக்குன்னு, ரொம்ப கசப்பாக இருக்கணும்னு. இந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு அவ்வளோ கசப்பாக நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் நீங்கள் குடிக்கும்போது அவ்வளோ கசப்புன்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக செஞ்சு விட்டார். ப்ரோமோவில் எனக்கு தெரிஞ்சு ப்ரோமோ பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, இதே கமல் சாராக இருந்தாருன்னா ஏதாவது பண்ணி விட்ருப்பாரு, திட்டி விட்ருப்பாரு, ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் ப்ரோமோவில் வந்து நிறைய விஷயத்த ஹைட் பண்ணி போட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. செம்மையாக அடிச்சு விட்டாரு. என்ன சொல்றது, கமருதீனெல்லாம் இதெல்லாம் பண்ணால் பெரிய ஆளாக நினைப்பாங்க வெளியே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்லாங்கில் ஒன்று சொன்னார். செஞ்சு விட்டார். அது என்ன சொல்கிறது, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அந்த பார்வதியை கொடுக்குற அந்த ஓவர் ரியாக்ஷனுக்கும் பண்ணி விட்டாரு. ஸோ ஆதிரை காலை தூக்கி இது பண்ணுறதுக்கு, இவர் கமருதீன் வந்து அடிக்கிறது, கை ஓங்குறதுக்கு, வாட்டர்மெலன் ஸ்டாருமே வார்த்தை விடுறதுக்கு, எல்லாத்துக்குமே சொல்லி விட்டாரு. என்ன சொல்கிறது, கட் அண்ட் ரைட்டாக பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த சாட்டர்டே எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுலேயுமே அந்த டாஸ்க் விஷயத்தை ரொம்ப ஹேண்டில் பண்ணிங்க, கியூசி வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த கானா வினோத்துக்கும் அப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்றது வந்து இப்போ காமெடியை தாண்டி ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படிதான் இருக்குது. சேதுபதி சார் வந்து லாஸ்ட் வீக் ஏன் சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது, வேணிட்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஒரு ஜாலியாகவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்ண மாதிரியே அது இல்லை. ஸோ நாளைக்கு சண்டே எபிசோடில் யார் எவிக்ட் ஆகிறாங்க என்ன எதுன்றது தெரியல. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஆதிரை எவிக்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.